இவங்களுடைய பவர பத்தி சொல்லணும்னா, இவங்களுடைய அந்த லாபியிங் பவர் ஆர் இவங்களுடைய வியூஸ புகுத்துறதுல இவங்களுக்கு இருக்க பவர பத்தி சொல்லணும்னா, உலகத்துல இருக்க அத்தனை சயின்ஸ் புக்லயும் எவல்யூஷன் ஒரு ப்ரூவன் மாடல்னு படிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்களா? சயின்ஸ் புக்குன்றத தாண்டி, ஒரு 5வது படிக்கிறதுக்குள்ள இருக்கிற பாட புத்தகத்துக்குள்ள நுழைச்சிட்டாங்கல்ல. நுழைச்சிட்டாங்களே. சின்ன பிள்ளைகளுக்கே இன்னைக்கு குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மனுஷனான ஃபோட்டோ மறக்கவே முடியாதுல்ல. நினைத்தா கூட மறக்க முடியாது. என்னாலயே மறக்க முடியாது இன்ன வரைக்கும். அது அது அப்படியே மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருச்சுல்ல. வேஸ்ட் ஆயிருச்சே. ஓகே. இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிடையாது. இது ஏதோ எவிடன்ஸ் பேஸ்டு ஒரு ஐடென்டிட்டி மாரி, ஒரு ஐடியா மாரி ஒரு ப்ரமோஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. இது இதுதான் நிஜங்கிற மாரி கட்டி விட்டாங்க. காமிச்சிட்டாங்களே. அப்பனா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கு பாருங்க. எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்னு பாருங்க. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த எவல்யூஷன் தியரி பரிணாம வளர்ச்சிக் கொள்கை எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருடைய சந்தேகத்தால் எழுப்பப்பட்டது. இப்படி இருந்திருக்கலாம், குரங்காவது மனுஷன் வந்திருக்கலாம், டார்வின் அப்படிதான் சொன்னாரு. அவர் அங்க சொன்னது இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெற்கு மூலையில ஒரு கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறானே. இதுதான் இவங்களுடைய கெப்பாசிட்டி. ஆனா இவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில எல்லாத்தையும் நாங்க அகாமடேட் பண்ணுவோம். யாரையும் நாங்க எதிர்க்க மாட்டோம். சத்தம் இல்லாம எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அது டேஞ்சரஸ் தேன் நேரா போய் சண்டை போடுறத விட. மறைந்திருந்து மறைவாய் இருந்து தந்திரமாய் தாக்குதல். ஆமா. அமர். ஆமா. ஓகே.